ராகுல் அண்ட் ரூபி 15 வருடங்களாக கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராகுலுடைய மனைவியான ரூபி ஹஸ்பண்டை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ராகுலுடைய பாடியானது ரொம்பவே சிதைக்கப்பட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரைனேஜ்ல கிடந்திருக்கு. ராகுலுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். ராகுல் அண்ட் ரூபி இந்த கேஸில் 15 இயர்ஸ் கப்பிள்ஸாக இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நவம்பர் 18 அன்னைக்கு ராகுலுடைய மனைவியான ரூபி அவங்களுடைய கணவரை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராகுல் வேலைக்கு போயிருந்தாரு, அவர் இன்னும் வீட்டுக்கே வரல. ராகுலுடைய ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு ரூபி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராகுலுடைய டீட்டெயில்ஸை ரூபி கிட்ட இருந்து போலீஸ் வாங்குறாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. போலீஸ் சைடில் இருந்து ராகுலுடைய செல்ஃபோனுக்கு கால் பண்ணும் பொழுது அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருந்திருக்கு. 1 மந்த்தாகவே அந்த ஃபோனானது ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. டிசம்பர் 15 ஒரு சாக்கடை கலந்த அந்த தண்ணியில் ஒரு பாடி பார்ட்ஸ் ஆனது இருந்திருக்கு. அதில் தலை, கைகள் மற்றும் கால்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் அந்த ஒரு ட்ரைனேஜில் அந்த பாடியானது இருந்திருக்கு. போலீஸ் சைடில் இருந்து அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி யாரெல்லாம் காணோம்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்குமே அனுப்புகிறாங்க. போலீஸ் கே வைஷ்ணவ் அந்த பாடியை ஃபாரன்சிக் டீமுக்கு டீட்டெயிலாக எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பாடியோடைய டிஎன்ஏ சாம்பிளையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த பாடியானது ஒரு தலை இல்லாமல், கால் இல்லாமல், கை இல்லாமல் இருக்கிறதுனால ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த பாடியோட கையில் ஒரு டேட்டாவும் போட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் மிஸ் ஆகியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எடுத்து அதை ரூபி கிட்ட போய் கேட்குறாங்க. ரூபியும் வந்துட்டு அது அவங்களுடைய ஹஸ்பண்டான ராகுல் தான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு ரூபி மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க ரூபியை கூப்பிட்டு விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறாங்க. ரூபி அழுந்துட்டே தான் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பாடியை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஆன் த ஸ்பாட்லேயே ரூபி அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரூபியோட ஹஸ்பண்டான ராகுலை காணும்னு ரூபி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க போலீஸ்கிட்ட. அதுக்கப்புறம் எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து அவங்க கேட்கல. அதனால் ரூபி மேலே போலீஸ்க்கு ஒரு டவுட் ஆனது இருந்துகிட்டே இருந்துச்சு. ராகுலை அவருடைய ஒய்ஃபான ரூபி தான் ப்ரூட்டலாக மர்டர் பண்ணியிருக்காங்க. விசாரிக்கிற விதத்தில் விசாரித்த பிறகு ரூபி நடந்த எல்லா உண்மையையும் சொல்கிறாங்க. இந்த ஒரு மர்டரில் ரூபி மட்டும் இல்லாமல் இவங்களோட வேற ஒருத்தரும் இருக்காங்க. ரூபியோட பாய் ஃப்ரெண்டான கௌரவ். இவருடைய பெயரில் மட்டும்தான் கௌரவ்னு இருக்கு. ரூபி அந்த மர்டரை பண்ணிட்டு இதனால தான் நான் பண்ணேன், அதனால தான் பண்ணேன்ற ஜஸ்டிஃபிகேஷனுமே போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க அழுதுகிட்டே. ரூபியும் கௌரவ் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதலானது இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேம் ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. ரூபியோட ஹஸ்பண்டான ராகுல் வேலைக்கு போன உடனே ரூபியோட பாய் ஃப்ரெண்டான கௌரவை வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்க நைபர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ராகுல் கிட்ட சொல்லியிருக்காங்க. ராகுலுமே அதெல்லாமே ரூமர்ஸாக இருக்கும்னு விடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு டவுட் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு. ரூபியும் நான் அப்படிலாம் பண்ணலைன்னு சாதிச்சிருக்காங்க. ராகுலுக்கு ஸ்டில் ஒரு டவுட் இருந்திருக்கு. ராகுல் வழக்கம் போல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதை செக் பண்ணியிருக்காரு. அப்போ அகைன் ரூபி கௌரவுக்கு கால் பண்ணி ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கௌரவம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத ஹஸ்பண்டான ராகுல் பார்த்துடுறாரு. அந்த டைம்லையும் ராகுல் பொறுமையாக ரூபிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக பேசுகிறாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்காரு. ராகுல் வந்து பார்த்த உடனே கௌரவ் எஸ்கேப் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ரூபி கௌரவ் கூட கான்டாக்ட்லயே இல்லை. இதை பார்த்த ஹஸ்பண்ட் ராகுல் மனைவி திருந்திட்டாங்கன்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரூபி கிட்ட இருந்து கௌரவுக்கு கால் போயிருக்குன்னு ராகுல் கண்டுபிடிச்சிருக்காரு.
அகைன் ராகுல் வீட்டில் இல்லாத சமயத்தில் ரூபி கௌரவ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதை பார்த்த ராகுல் கோபம் வந்து ரொம்பவே பயங்கரமாக அவங்கள திட்டிருக்காரு. ரூபிக்கு கௌரவ் கூட இருக்கணும்ன்றதுனால தன்னுடைய சொந்த ஹஸ்பண்டான ராகுலை மர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிளானை கௌரவ் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் உனக்கு என்ன இஷ்டமோ அதே மாதிரி பண்ணலாம்ன்றத சொல்கிறாரு. ராகுல் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ரூபியும் கௌரவும் ஒளிஞ்சு இருந்து அயன் ராடால ராகுலை அடிக்கிறாங்க. ராகுல் கீழே விழுறாரு. ராகுலோட ஒய்ஃபான ரூபி கத்தியோட வராங்க. கௌரவ் கையில் சுத்தியோட வராரு. ராகுலுடைய பாடியை பாட்டாக வெட்டி அதை சுத்தியால் நசுக்கி அந்த ஒரு பார்ட்ஸே இல்லாத மாதிரி டிஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக இந்த 2 டூலை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ராகுலுடைய ட்ரெஸ்ஸையும் எரிச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ் எவிடன்ஸாக இருக்கும்ன்றதுனால அதை நெருப்பில் போட்டு எரிச்சிருக்காங்க. மொத்தமாக அந்த பாடி பார்ட்ஸை வெளியே போட்டால் தெரிஞ்சிடும்ன்றதுனால தனித்தனியாக பாடி பார்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக பிளாஸ்டிக் பேக்கில் பேக் பண்ணுறாங்க. ராகுலுடைய மனைவியான ரூபி ஒரு கேவலமான ஐடியாவை கௌரவுக்கு கொடுக்குறாங்க. இந்த எல்லா பாடி பார்ட்ஸையும் நம்மளால் வச்சுக்க முடியாது, அதனால் இந்த பாடி பார்ட்ஸை கிரைண்டரில் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை அவருக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில பாடி பார்ட்ஸை பிளாஸ்டிக் பேக்லையும், இன்னும் சில பார்ட்ஸை கிரைண்டரில் போட்டும், இன்னும் ஒரு சில பார்ட்ஸை வாஷ்ரூம்லேயே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலதை சாக்கடையில் தூக்கி வீசியிருக்காங்க. பிளாஸ்டிக் பேகு, ட்ரைனேஜ், வாஷ்ரூமு, கிரைண்டர்னு இப்படியெல்லாம் ஒரு பிளான் போட்டு ரூபியும் கௌரவும் ராகுலுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. புனிதமான ஆறான கங்கா ரிவரில் மீதி இருக்க பார்ட்ஸை போட்டிருக்காங்க. கௌரவ் அண்ட் ரூபி இவங்க 2 பேருமே இந்த மர்டரை பண்ணாங்கன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் ஆனது ரொம்பவே முக்கியம். இது ராகுலுடைய பாடி தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ராகுலுடைய கலெக்டட் சாம்பிள் டிஎன்ஏவை அவருடைய சில்ட்ரன் கூட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ திஸ் கேஸ் வில் ஸ்ட்ராங்கர். இந்த ஒரு கேஸில் கௌரவ்ன்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு அபிஷேக்ன்ற இன்னொருத்தருமே இருக்காரு போல். அவரையுமே சஸ்பெக்டாக வச்சு போலீஸ் விசாரிப்பதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ரூபி கூட தொடர்பானது இருக்கான்றதையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் தப்பும் தைரியமாக பண்ணிட்டு தப்பை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறவங்கள கொலையும் தைரியமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஜெயிலில் போய் தான் ஒன்றா வாழ போகிறாங்க. ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து விலகி வராமல் அவங்களையே மர்டர் பண்ணிட்டு வேற ஒருத்தரோட வாழ்றதுன்றது சொல்யூஷன் கிடையாது. இந்த மாதிரியான கேசஸ் கொஞ்ச நாளாக வந்துட்டே இருக்கு. பாய் ஃப்ரெண்டுக்கு ஜூஸில் விஷம் வச்சு கொடுத்தது, மர்டர் பண்ணி குக்கரில் பாடி பார்ட்ஸை போட்டது, இப்போ கிரைண்டரில் வந்து நிற்குது. இந்த மாதிரியான ஒரு ப்ரூட்டலான மர்டர்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான மர்டர்ஸ் எல்லாமே சொசைட்டியில் நடந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எல்லாருமே அவேராக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.